தலை போல வருமா, தலை போல வருமா. என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லயே பாட்டு பாடுறான்னு நினைக்காதீங்க. நேத்து வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், அதாவது நம்மளுடைய தலையோட ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் வந்து நடந்து வராரு, நடந்து வரும்போது அங்க இருக்கிற ரசிகர் ஒருத்தர் பார்த்துட்டு, ஒருத்தரோ ரெண்டு பேரோ பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவரு கை காட்டுறாரு. அவர் கை காட்டின உடனே நம்ம ரசிகர்கள் வந்து ஒரு ஆர்வத்துல என்ன பண்றாங்கன்னா விசில் அடிக்கிறாங்க. விசில் அடிச்சு ஏன்னு கத்துற மாதிரி விசில் அடிக்கிறாங்க. அதை பார்த்த நம்ம தலை என்ன பண்றாருன்னா ஒரு முறைக்கிறாரு. இப்படின்னு பார்த்துட்டு அவர் கண்ணால ஒரே பார்வைங்க, அந்த விசில் அதோட ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகுது. அஜித் சார் அவரோட வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கிட்டு போறாரு. இதுதான் வந்து ஒரு தலைவன் ஒரு தொண்டனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா தலைவன் எவ்வழியோ தொண்டன் நவ்வழி. டே டீசென்ட்டா நடந்துக்கோங்க, படிச்சவனா பிஹேவ் பண்ணுங்க. பப்ளிக் பிளேஸ் ஏதோ பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி பிஹேவ் பண்ணுங்க. ஒன்னும் இப்போ பாருங்க, அந்த ரசிகர் ஒன்னும் ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சிடல, சும்மா ஒரு அவரோட கொண்டாட்டத்தை ஒரு விசில் அடிச்சு தெளிவுபடுத்துறாரு. ஆனா அந்த விசில் அடிக்கிறது கூட பப்ளிக் பிளேஸ்ல தப்பு பண்ணாதீங்கன்னு தன் ரசிகனுக்கு பாடம் எடுப்பவர் தான் தல அஜித் குமார். நம்ம ஏன் வந்து அஜித் சாரோட ஃபேன் சொல்றோம்னா இதனாலதான். ஒரு நல்ல மனிதனின் ஃபேன். இதே வேற நடிகனா என்ன தெரியுமா பண்ணிருப்பான், உசு பேத்தி விட்டு இருப்பான். உசு பேத்தி விட்டு எல்லாரும் கத்துங்கடா, நான் வந்திருக்கேன்டா, எல்லாம் கத்தி கூச்சலினுங்கடா, சண்டை போட்டுக்கோங்கடா, முட்டிக்கோங்கடா அப்படின்னு உசு பேத்தி விட்டு இருப்பாரு. ஆனா நம்ம தலை அங்க வந்து ஏன் வந்து சொன்னார் அவரு, உன்னோட குடும்பத்தை பாரு, உன் வாழ்க்கைய பாரு, அப்புறமா டைம் இருந்தா என்ன வந்து பாருன்னு சொன்னவர் தலை. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஆனா அங்கங்க தலைவன் வந்து தொண்டனை எப்படி தெரியுமா வழி நடத்திட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்ல, கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோங்க. நான் வந்து சினிமால கிழிச்சிட்டேன், இப்ப வந்து நான் அரசியல்ல கிழிக்க போறேன்ட்டு நடிகர் விஜய் வந்தாரு. எங்க சினிமாலே ஒண்ணும் நம்ம கிழிக்க காணோம். என்னத்தை கிழிச்சோம் சினிமால? பட லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். அழகிய தமிழ் மகன் இட்டா, குருவி இட்டா, சுறா இட்டா, புலி இட்டா, வேட்டைக்காரன் இட்டா, வேலாயுதம் இட்டா, காவலன் இட்டா, இல்ல தலைவா இட்டா, இல்ல மாஸ்டர் இட்டா, இல்ல பீஸ்ட் இட்டா, என்னதாங்க இட்டு? சினிமாலேயே நம்ம ஒன்னும் கிழிக்கல. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம உச்சத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரசியலுக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்ணீங்க மிஸ்டர் விஜய்? 41 பேரை உயிர் பலி வாங்கியிருக்கீங்க. அதற்கு ஒரு காரணம் நீங்க. இப்ப யாருமே வந்து 41 பேரை விஜய் வந்து குத்தி சாவஸ்டாருன்னு யாரும் சொல்ல. பட் நீங்க போனனால தானே அந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு. நீங்க ஒரு தலைவன் தானே, சரி ஃபர்ஸ்ட் ஒரு நடிகர், அதுக்கப்புறமா இப்ப நீங்களே உங்க தலைவன் சொல்லிட்டு தானே ஊருக்குள்ள சுத்தின்னு இருக்கீங்க. 2026ல நான் தான் சிஎம் வேட்பாளர் ஆக போறேன்னு சொல்ல தெரியல உங்களுக்கு. அப்போ ஒரு 41 பேர் இறந்திருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பே இருக்கணுங்க. எங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு விதத்துல நானும் இந்த இன்சிடென்ட்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கேன். நான் வந்தனாலதான் அங்க வந்து அந்த 41 பேர் இறந்திருக்காங்க. ஏன்னா அந்த 41 பேரும் கட்சிக்காரங்க கிடையாது, உங்க நிர்வாகிகள் கிடையாது. செத்து போனது நிர்வாகிகள்னா உங்க கட்சிக்காரன் வந்திருப்பா, உங்களை பார்க்கறதுக்கு வந்திருப்பான்னு சொல்லலாம். அங்க வந்தவன் எல்லாம் உங்களுடைய திரைப்படத்தை பார்த்த ரசிகன். உங்களை நேர்ல பாத்துடலாமா ஒரு வாட்டியாச்சு அப்படின்னு வந்து ஒரு ஆர்வ கோளாறுல வந்து செத்து போயிருக்கானுங்க. சோ நீங்க போலனா 100% அவனுங்க அங்க வந்திருக்க போறது இல்ல. இப்போ அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா நீங்க போய் ஒரு 41 பேர் உயிரிழப்புக்கு ஒரு காரணமாகி, ஆனா அதற்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்காம கூட இன்னுமே தமிழக அரசு மேல பழிய போட்டுன்னு சுத்தி நிற்கீங்களே, நீங்க எல்லாம் ஒரு தலைவனா? நான் கேட்கிறேன், நேரடியா கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஒரு தலைவனா? தோ எங்க அஜித் சாரை பார்த்து கத்துக்கோங்க மிஸ்டர் விஜய். ஒரு தலைவன் தொண்டனை எப்படி வழி நடத்தணும். ஒரு விசில் அடிச்சதுக்கு அங்க முறை இப்ப பாத்தீங்களா இல்லையா? அந்த ரசிகன் கோச்சிட்டு இருக்க மாட்டான். ஏய் இதுதான்டா இப்ப நாங்களா சந்தோஷமா சொல்றோம், பாடுறா தலை வந்து தன் ரசிகன் கெட்டு போக கூடாதுன்னு எப்படி பாடுறா பண்றாரு, எப்படி முறைச்சாரு பாடுறா, அதுதான்டா தலை அப்படின்னு சந்தோஷப்படுறோம். நீங்க உங்க ரசிகனுக்கு என்ன பாடம் எடுத்தீங்க மிஸ்டர் விஜய்? என்ன பாடம் எடுத்தீங்க? நீங்க போற சுற்றுப்பிரச்சாரத்தை எல்லாரும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தானே இருக்காங்க. எவனா ஒருத்த உங்க பேச்ச கேட்டானா, இல்ல எவனா ஒருத்தனுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணி திருத்தி இருக்கீங்களா? உங்க ரசிக குஞ்சுங்களை திருத்தி இருக்கீங்களா? ஏங்க தமிழக வரலாற்றிலே இல்ல, இந்திய அரசியல் கூட இல்லங்க, உலக அரசியல்லையே மரத்து மேல ஏறின கும்பல் இதுதாங்க. ஏன் மரத்து மேல ஏறி நின்னு பாக்குறானுங்க? மரத்தை கூட விடுங்க,
டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி நின்னு பாக்குறானுங்க. எங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம சும்மா சொல்றோம் காவல்துறை வந்து சரியா பாதுகாக்கல, கட்டுப்படுத்தலன்னா எங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏற ஒரு கூட்டத்தை யாருங்க கட்டுப்படுத்த முடியும்? மிலிட்டரியே வந்தாலே கட்டுப்படுத்த முடியாது. அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியும்னா ஒருத்தரால தான் முடியும், அந்த தலைவனால. ஆனா அந்த தலைவனோ அஜித் சார் மாதிரி இருந்திருந்தா கட்டுப்படுத்தி இருப்பாரு. ஆனா அவர் தான் விஜய் ஆச்சு, அவர் தான் சுயநலவாதி ஆச்சு. அவர் என்ன பண்றாரு? உசுப்பேத்து விடுறாரு. அடுத்த வீட்டு மாடி தானே ஏறு, அவன் வீட்டு எல்னி தானே. யாரு இவர் பேசிட்டு இருக்கும் போதே அவன் எல்னி திருடி குஷ்னு இருக்கான். அடுத்த வீடு தானே குடி, அடுத்த வீடு டிரான்ஸ்பார்மர் தானேடா ஏறா, எனக்காக 30 பேர் செத்தா நான் குறைஞ்சா போயிடுவீங்க. அந்த விதத்துல தன் ரசிகனை வளர்த்தவர் விஜய். நீங்களே நல்லா பாருங்க மக்களே, அவருடைய பஸ் போச்சு இல்ல, அப்ப எவ்வளவு பேரு சுத்தி ஒரு பசங்க டயருக்குள்ளேயே பைக்கை விட்டுட்டானுங்க. அந்த இன்சிடென்ட்ல நீங்க எல்லாருமே பார்த்து சலிச்சு போயிட்டு இருப்பீங்க. இது மாதிரி அஜித் சார் ஒரு பஸ்ல வராருன்னு வச்சுப்போம், சுத்தி இவ்வளவு பேர் சுத்திட்டு இருந்தா அவர் என்ன தெரியுமா சொல்லிருப்பாரு? இங்கே பஸ் நிறுத்துறா, நான் வீட்டுக்கு போறேன்னான்ட்டு வீட்டுக்கு போய் கிளம்பி இருப்பாரு. இதுதான் அஜித். இப்படியாப்பட்ட அரசியலும் தேவையில்லை, இப்படியாப்பட்ட சினிமாவும் எனக்கு தேவையில்லைன்ட்டு அப்பயே இழுத்து சாவியை போட்டு இருப்பாரு. ஆனா அது விஜய் அஜித் சார் வந்து சுயநலவாதி கிடையாதுல்ல. அவர் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காருல, என் ரசிகனை நான் சுயநலத்திற்காகவோ என் சுயலாபத்திற்காகவோ பயன்படுத்த மாட்டேன்னு அஜித் சார் சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் சார் என்ன சொல்லுவார்னா, என் ரசிகனை என் சுயநலத்திற்காக மட்டுமே, என் சுயலாபத்திற்காக மட்டுமே அவர்கள் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை என்று நான் பயன்படுத்துவேன். பயன்படுத்திவிட்டு அவர்கள் உயர்ந்தால் கூட நான் வந்து அதற்கு ஒருபோதும் பொறுப்பேற்க மாட்டேன். பிகாஸ் ஐ எம் விஜய், ஐ ஹவ் கம் ஃப்ரம் உச்சம். என்னங்க இது? என்ன ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு இது 1% இருக்காங்க, 1% இருக்கா? கட்சிக்காரெல்லாம் ஓடி ஒழிஞ்சுன்னு இருந்தாங்க 15 நாள் 16 நாள். இப்போ சிபிஐக்கு போனனால இந்த பொதுச் செயலாளரும் இந்த இவங்க கட்சிக்கார நிர்வாகிகளும் வெளியில சுத்துறாங்க. சிபிஐக்கு போகாம தமிழக அரசு கிட்ட இருந்தா ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க இன்னைக்கும். ஆனா இன்னைக்கும் இவங்க பழி போடுறது என்ன தெரியுமா? தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தமிழக அரசு உண்மையாலே பாத்தீங்கன்னா பாவம் பார்த்து ஏதோ புதுசா கட்சி தொடங்கி இருக்குது இந்த புள்ள, ஏதோ தெரியாம கட்சி தொடங்கிடுச்சு, இதை ஏன் நம்ம டார்ச்சர் பண்ணணும்னு பாவப்பட்டு தான் புஷி ஆனந்தை இவ்வளவு நாளும் விட்டு வச்சிருந்தாங்க, சிடிஆர் நிர்மல்குமாரையும் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தாங்க. ஏன் உங்களே மிஸ்டர் விஜய் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்காங்கன்னா அதுதான் ஒரே காரணம். சரி பாவம் புள்ள பொழைச்சு போட்டோம், இதெல்லாம் ஏன் நம்ம கைது பண்ணணும்னு விட்டு வச்சிருக்காங்க. இதே ஜெயலலிதாவா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கி என்னைக்கோ வந்து கம்பிக்குள்ள போட்டு ராசா போய் அந்த ஜெயில எத்தனை கம்பி இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதியும் இந்த மனுஷங்கிட்ட கிடையாதுங்க. ஏங்க ஒரு தார்மீக பொறுப்பே இருக்குல்ல, வந்து பிரஸ்ஸை சந்திக்கல. ஏங்க அவன் வந்து அவனால ஒருத்தர் இல்ல 2 பேர் செத்துட்டு இருந்தாலே இந்நேரத்துக்கு பிரஸ்ஸை சந்திச்சிருப்பாங்க, பிரஸ்ஸை சந்திச்சு அதற்கான விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. நீங்க ஏன் இன்னும் பிரஸ்ஸை சந்திக்கல? நீங்க எப்படிங்க சிஎம் ஆவீங்க? இல்ல எனக்கு ஒன்னும் தெரியல. நம்மளால 41 பேர் இறந்து போயிருக்காங்க, ஒரு காரணமா நம்ம ஆயிட்டோம். ஒரு பிரஸ்ஸை சந்திக்கிறதுல என்ன பயம்? எப்போதான் பிரஸ்ஸை சந்திப்பீங்க நீங்க? இது ஜனநாயகன் படத்துல தான் பிரஸ் சந்திக்க போறீங்களா? வேற எந்த டைம்லயும் பிரஸ் மீட்டே சந்திக்க மாட்டீங்க. ஏங்க சிபிஐ வேணான்னு சொன்னது இவருங்க. கொஞ்சோண்டு நீங்க யோசிங்களேன், இந்த வீடியோ பாக்குறவங்க கொஞ்சம் யோசிங்க. விஜய் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த அஜித் வந்து ஒரு கஸ்டடியல் டெத்ல இறந்து போனாரு பாத்தீங்களா? அப்ப விஜய் என்ன சொன்னாருன்னா, சிபிஐக்கு ஏன் இந்த வழக்கை மாத்துறீங்க? எது தமிழக அரசு சிபிஐக்கு கொடுத்தாங்க அந்த வழக்கை, சரி உண்மை தெரியட்டோன்ட்டு. இவர் என்ன அப்ப கேட்டாருன்னா, இந்த நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் நல்ல தலைவர், இவர் என்ன சொன்னாருன்னா, சிபிஐக்கு ஏன் வழக்க மாத்துறீங்க? ஏன் இங்க உங்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழு எதுவுமே இல்லையா? இங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது தானே? நீங்க அப்ப சிபிஐ கிட்ட தரீங்கன்னா அப்போ நீங்க பிஜேபியோட கைக்கூலியா செயல்படுறீங்க, அப்ப உங்களுக்கும் பிஜேபிக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்டர் விஜய் அவர்கள். இன்னைக்கு சிபிஐக்கு இவங்க வழக்கு மாத்தி இருக்காங்களா, அதுக்கு சந்தோஷப்படுறாங்க. இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் ரீல்ஸை போட்டு ட்ரெண்ட் பண்ணி விடுறானுங்க. ஆதவ் அர்ஜுன் இவர் கூட இருந்து கெத்து விட்டுங்கிறாரு. ஆதவ் அர்ஜுன் என்ன சொன்னாருன்னா, சிபிஐக்கு கேஸ் போனாலே காலம் தாழ்த்துறதுக்கு மட்டும்தான் சிபிஐ கிட்ட கேஸ் போவோம், நீங்க சிபிஐக்கு மாத்துறீங்கன்னா அப்போ ஒரு 5 வருஷம் இழுத்தடியா இந்த கேஸ அப்படின்றதுக்காக மாத்துனீங்கன்னு பேசினவர் தான் ஆதவ் அர்ஜுன். ஆனா அவரு இன்னைக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சு, ஜஸ்டிஸ் பிரிவைல்ஸ், ஜஸ்டிஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு பொய். எதுனா ஒண்ணுத்துல ஒரு கொள்கை இருக்காங்க. ஏங்க ஒரு கொள்கை அந்த கட்சிக்கு இருக்கா? கொள்கை இருந்தா இந்த ரசிகன் கூட்டம் இப்படி சேர்ந்திருக்காது, இப்படி போய் உயிரை விட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய ரசிகர்களும் இப்படி தறிக்கெட்டு ஓட மாட்டானுங்க. ஏன்னா இந்த கட்சிக்கு ஒரு கொள்கைன்றதே இல்லையே.
ஏங்க எங்கன்னா ஒரு இடத்துல விஜய் ஆட்சி இல்ல அந்த கட்சிக்காரங்க யாராச்சு ஒரு இடத்துல நின்னு பா நம்ம கொள்கை தலைவர்கள் யார் யார் தெரியுமா? காமராஜ், அம்பேத்கர், பெரியார், வேல்நாச்சியார், எங்க நம்ம அஞ்சு அம்மாள், இந்த 5 பேர் யார் தெரியுமா? காமராஜர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அப்படின்ட்டு லைனா ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் நிறைய அவர் இல்ல ஒரு 10 நிமிஷம் எடுத்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கும், டேய் நம்ம தலைவர் இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாரா, நம்ம கொள்கைகள்டா இதெல்லாம், நம்ம இனிமேட்டு இதை தான்டா ஃபாலோ பண்ணணும், இது மாதிரி தான்டா நம்ம நடந்துக்கணும்னு அவன் கொஞ்சமாச்சு நினைச்சு பார்ப்பான். ஆனா நீங்க மேடை ஃபுல்லா ஏறி என்ன தெரியுமா பேசுறது? பஞ்ச் டைலாக் மட்டும்தான். சினிமால எப்படி பஞ்ச் டைலாக் பேசுறதோ அதே மாதிரி உக்காந்தீங்கன்னு மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், உசிலம்பட்டி விஜய், என்னையா இது? இப்படி பண்ண உடனே அங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு ஓட்ட நொட்டிடுவாங்களா? நொட்டி உங்களை சிஎம் ஆக்கிடுவாங்களா? கொஞ்சமாச்சு நினைச்சு எதுனா ஒரு மீட்டிங்ல கொள்கையை பத்தி பேசிருந்தா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த இழப்பு ஏற்பட்டு இருக்காதுங்க. ஏங்க எல்லாருமே கேட்கறது ஒண்ணுதான், ஏங்க சிபிஐக்கு வேணா மாத்திருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டு, அது போட்டோம் விடுங்க. ஆனா தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெளிவா தெரியும் இந்த இழப்பிற்கு ஒரு வகையில காரணம் மிஸ்டர் விஜய் அண்ட் டீம் மட்டுமே. ஏங்க ஒரு மனுஷன் எவ்வளவு நேரங்க தாங்கிட்டு இருப்பான்? எவ்வளவு லேட்டா வருவீங்க நீங்க? இதே சினிமா ஷூட்டிங்னா மட்டும் 6 மணினா 6 மணிக்கு போயிடுவீங்களா? இல்லன்னா 250 கோடி 300 கோடி சம்பளம் தர மாட்டான், சோ டைமுக்கு போயிடுவீங்க. இங்க இருக்கிறவன் எவனோ தானே, இங்க இருக்கிறவன் எவன் நம்மள தெய்வம் நினைக்கிறவன், இவனுக்கு ஏன் நம்ம கரெக்டான டைமிங் போனோம்? 8:45 சொல்லிட்டு இது நாமக்கல் 8:45 மீட்டிங்னு சொல்லிட்டு 8:50க்கு சென்னை ஏர்போர்ட்ல பிளைட் ஏறுறவர் தான் உங்கள் விஜய். அங்க இருக்கிறவன் செத்து போனா எனக்கு என்ன, தண்ணி குடிச்சா எனக்கு என்ன, சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு என்ன, வெயில் அடிச்சா எனக்கு என்ன, நான் ஜாலியா பிரைவேட் பிளைட்ல போறேன், அங்கிருந்து இறங்கி ரேஞ்ச் ரோவரோ ரால்ஸ் ராய்ஸோ எனக்காக வெயிட் பண்ணும், நான் அதுல ஏறி போவேன். அப்புறமா என் ஏசி பஸ் இருக்கு, ஏசி பஸ்ல ஏறி நான் பாட்டுன்னு போவேன். அந்த தொண்டரை நினைக்கணும் மிஸ்டர் விஜய். இதே அஜித் சாரோ ரஜினி சாரோ இருந்திருந்தா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தொண்டரை நினைச்சிருப்பாங்க, டேய் அவன் வந்து அங்க கூடுறானே, அங்க நின்று சாப்பாடு இல்லாம இருக்கிறானே, அவன் யாருக்காக இருக்கான்? நமக்காக இருக்கான், அட்ரா வண்டிய பாசா போற இடத்துக்கு நான் பேசணும், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அஜித் சாரோ ரஜினி சாரோ. ஏன்னா அவர்கள் சுயநலவாதிகள் கிடையாது. ஆனா இங்க ரசிகன் படுற கஷ்டத்தையும் அவன் படுற துன்பத்தையும் அவன் உங்களுக்காக லோன்னு சுத்துறதையும் ரசிச்சு ரசிச்சு ருசிக்கிறவர் மிஸ்டர் விஜய். என்ன பண்றீங்க? பஸ்ஸுக்குள்ள உட்காந்தீங்கன்னு லைட் ஆஃப் லைட் ஆன், லைட் ஆஃப் லைட் ஆன். என்னையா இது? எங்க கீழே இருக்கிற தொண்டனு கொள்கையை சொல்லி வளங்க, இன்னுமே வந்து ரசிக குஞ்சுகளா வளர்த்தா எப்படிங்க? ஏங்க நானே உண்மையிலே விஜயை பாராட்டுறேங்க. நம்மளுக்கு என்ன விஜய் வந்து அரசியலுக்கு வரட்டும், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க, அதை தப்பு சொல்ல. பட் அந்த ரசிகனை வளர்க்கணும், ஒரு தொண்டனாக்கணும், அவனை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும். அதற்கு உங்க கொள்கை தானே நீங்க வெளிப்பாட்டணும் அவங்களுக்கு. ஆனா கொள்கையை பத்தி பேசாம இப்படி லைட் ஆஃப் லைட் ஆன் பண்ணிக்கிட்டு அவனை ஓட விட்டுன்னு ஜாலியா சுத்த விட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா என்ன இருக்கு? என்ன இருக்குங்க? ஏங்க 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாருங்க. ஒரு நல்ல மனுஷனா என்ன செஞ்சு, நல்ல கட்சினா என்ன செஞ்சிருக்கணும்? தமிழக அரசு அவங்க அறிவிச்ச 10 லட்சத்தை ஒரே நாள்லயோ 2 நாள்லயோ தூக்கி போய் கொடுத்துட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு செலவுக்கு தேவைப்படும், ஏதோ ஒண்ணுத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு கொடுத்துட்டாங்க. பார்க்க போற கட்சிலாம் அவங்களுக்கு தேவையான உதவியை அவங்கள முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஆனா இவரு யாரு? மெயினே இவரால தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த 20 லட்சத்தை இன்னுமே தரல எந்த குடும்பத்துக்கும். ஏன் தெரியுமா? 20 லட்சத்தை நம்ம முன்னாடியே கொடுத்துட்டா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டா இவங்க நம்மளுக்கு எல்லாம் அகைன்ஸ்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம மேல கொலை கான்ல இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. இந்த 20 லட்சத்தை ஹோல்டு பண்ணி வச்சாதான் நம்மளை இவங்க திட்ட மாட்டாங்க ஃபார் டைம் பீயிங். அதை யூஸ் பண்ணி இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு கேவலமான புத்திங்க, நீங்க சொல்லுங்க. எவ்வளவு கேவலமான புத்தி இது. அதனாலதான் மக்கள் இவரை எதிர்த்து பேச மாட்டாங்க. மக்கள் ஏதோ சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏங்க நம்ம சும்மா என்ன சொல்லலாம், காசுனாங்க காசுன்னு. பட் எஸ், காசு காசு தான். ஏற்கனவே அங்க உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த உயிரிழப்பை ஈடுகட்ட இந்த அமௌண்ட் ஆச்சு அவங்களுக்கு சின்ன வகையில ஹெல்ப் பண்ணும். அவங்க நம்ம தப்பு சொல்ல. சோ இந்த காசு வர வரைக்கும் நம்ம எதுனா விஜய் சாரை பத்தி பேசிட்டாலோ, டிவிகே கட்சியை பத்தி பேசிட்டாலோ, இந்த காசு நம்மளுக்கு தராம போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். ஏன் நானா இருந்தாலும் கண்டிப்பா இருக்குங்க. எங்க ஒரு குடும்பத்துல 2 உயிர் 3 உயிர் எழுந்து போயிருக்கு. 20 × 3 போடுங்க 60, 20 × 2 போடுங்க 40-60 லட்சம். யாருங்க தருவா? அந்த காசு எங்க வராம போயிடுமோன்ற பயத்தால இந்த மக்களும் வாயை மூடிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்நேரத்துக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவங்களே போயிட்டு, சார் இவர் தான் சார் காரணம், எங்களுக்கு சிபிஐ எல்லாம் வேணாம் சார், ஸ்டேட் போலீஸை விசாரிக்கிட்டோம் சார், ஒன்னும் இவங்க கிழிச்சு நொட்டில்லன்னு கலாச்சிருப்பாங்க.
சோ எப்படிலாம் பாருங்களேன், ஒரு கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருப்பவர் தான் விஜய். அதனாலதான் நம்ம ஒரு பாயிண்டா சொல்லி காட்டுமே தவிர்த்து, ஆனா திருந்துறாங்களான்னா திருந்த மாட்டாங்க. ஒரு கட்சியோட பொதுச் செயலர் 16 நாளா ஒழிஞ்சுன்னு இருக்காரு. இவரு 17ஆம் தேதி தான் நான் போய் பார்க்க போறேன். அதுவும் எப்படி பார்க்க போறாங்களான்னு கேளுங்க. வீடுக்கெல்லாம் போய் பார்க்க மாட்டாரு, கஷ்டம் இல்ல. வீடுக்கெல்லாம் போய் பார்க்க மாட்டாராம். அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்களே இங்க வாயான்ட்டு டென்ஷன் ஆகி திட்டி விட்டுருவீங்க. அவர் பிரைவேட் ஜெட்ல தான் போவாராம். ஓகேவா? பிரைவேட் ஜெட்ல இங்க இருந்து திருச்சி வரைக்கும் போவாராம். அப்புறமா திருச்சியில இருந்து கார்ல போகும்போது எங்கேயுமே சிக்னல் போட்டு இருக்க கூடாதான். அதாவது பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு பில்டப்ல கேட்கிறாரு, எங்குமே சிக்னல் இருக்கக்கூடாதான், ஃபுல்லா கிரீன் சிக்னல்ல இருக்கணுமா, இவர் கார் வண்டி தான் போகணுமா. அதே மாதிரி அங்கிருந்து ஊருக்குள்ள போகும்போது நடுவுல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எதனா இருக்கும் பாத்தீங்களா. எனக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது, இருக்கிற எல்லா ஸ்பீட் பிரேக்கரையும் ரிமூவ் பண்ணிடணுமா. அதுக்கப்புறமா இவர் போயிட்ட பிறகு அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தான் இருக்கணும், அதை தவிர்த்து எந்த ரசிகனும் தொண்டனும் இருக்கக்கூடாது. தொண்டனை அடிச்சு ஓட விடுங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்கிட்ட மைக் எடுத்துட்டு இந்த கேள்விகள் யாரும் கேட்டுடக்கூடாது. இதுதான் ஒரு தலைவனா? நம்ம படிச்சு இந்த விஜய் ரசிகர்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், திருந்துங்கடா. ஏண்டா அவர் ஃபேனா இருங்க, நான் வேணான்னு சொல்லல, ரசிங்க, திரையில ரசிங்க போதும். திரையில ரசிச்சவனை நீங்க எடுத்துன்னு வந்தீங்க நாட்டை கொடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரிதான் ஓடி போய் ஒஞ்சிப்பாரு. இப்படி பிஜேபிக்கு சரண்டராகி நிப்பாரு. இனிமேட்டு பிஜேபியோட கைக்கூலியா இருப்பாரு உங்க மிஸ்டர் விஜய். வேற எதுவுமே செய்ய முடியாது அவரால. நாமக்கல்ல பேசும்போது என்ன சொன்னாரு, ஏடிஎம்கே பிஜேபியோட டீலிங்ல இருக்கு, சோ அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. டிஎம்கே கூட பிஜேபியோட டீலிங்ல இருக்கு, அவங்களுக்கும் ஓட்டு போடாதீங்க. நீங்க டிஎம்கேக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுற மாதிரி அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு பிஜேபி கிட்ட சாஸ்தாங்கமா சரவுண்டர். இதே தமிழ்நாட்டு அரசுல இருந்தா வச்சு தமிழ்நாடு போலீஸ் பார்த்து பரிதாபப்பட்டு விட்டு இருக்கோம். இப்போ சென்ட்ரல் சிபிஐ என்ன தெரியுமா செய்யும், ராசா இப்படி பண்ணா உன்னை விடுறோம், எங்க கூட கூட்டணி சேர்ந்தா விடுறோம், இல்லைன்னா உன்னை தோல் உரிச்சிருவோம் பார்த்து கொண்டு மிரட்டினா என்ன பண்ணுவீங்க? சிபிஐ இண்டிபெண்டன்ட் பாடி தான், அவங்க செயல் தான் செய்வாங்க, அவங்க இப்படி பண்ண மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் கரண்ட் ஆளும் அரசு, சென்ட்ரல்ல இருக்கிற அரசு என்னென்ன பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாதா? எங்கேயோ போய் முடிக்க போறாரு. கொஞ்சம் அந்த ரசிகர் குஞ்சுகள் கொஞ்சம் திருந்துங்க. எங்க அஜித் சாரோட தொண்டர்களை போய் பாருங்க, எல்லாம் மெச்சூர்டா இருப்பாங்க. ரஜினி சார் தொண்டர்களை போய் பாருங்க, மெச்சூர்டா இருப்பாங்க. அது மாதிரி கொஞ்சோண்டு மெச்சூர்டா இருக்க பழகுங்க. டிரான்ஸ்பார்மர்ல ஏறாதீங்க, டிவிகேன்னு கத்தின்னு சுத்தாதீங்க. சாவுலயும் கத்துறீங்க, திருமண விழாவிலையும் கத்துறீங்க, எங்க போனாலும் தான் கத்துறீங்க. கொள்கையை படிங்க, படிச்சுட்டு யார் நல்லவரோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க.